நாம இன்னைக்கு பார்க்க போறது பிரம்மசக்தி அம்மன் சுடலை மாடன் பிரம்மன் தலைவோட்டில இருந்து எப்படி பிறந்தாங்க அப்படிங்கிறதுக்கான கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே சுடலை மாடன் பிரம்மசக்தி அம்மன் கைலாசத்துல எப்படி பிறந்தாங்க, சுடுகாட்டுல எப்படி பிறந்தாங்க அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததா பிரம்மன் தலைவோட்டில எப்படி பிறந்தாங்க அப்படிங்கிறதுக்கான கதையை பார்க்க போறோம். பார்வதி தேவி தன்னோட இருக்கையில அமர்ந்திருக்காங்க. அப்போ தூரத்துல இருந்து யாரோ ஒரு நபர் 5 தலை கொண்ட நபர் நடந்து வராரு அப்படிங்கிறது பார்வதி தேவிக்கு தெரியுது. ஆனா பார்வதி தேவிக்கு யார் நடந்து வரா அப்படிங்கிற முகம் தெளிவா தெரியல. 5 தலை கொண்ட ஒரு நபர் மட்டும் நடந்து வராருங்கிறது மட்டும் தான் பார்வதி தேவிக்கு தெரியுது. ஆனா அதுல நடந்து வர்றது யாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த முகம் தெரியல. உடனே பார்வதி தேவி 5 தலை கொண்டது நம்ம ஈசன் ஒருவரே, அதனால அவருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு தலை வணங்கிடுவாங்க. ஆனா ஈசனுக்கு மட்டும் 5 தலை கிடையாது, பிரம்மனுக்குமே 5 தலை தான். அப்போ வந்தது ஈசன் கிடையாது, பிரம்மன் தான் வந்திருக்காரு. பார்வதி தேவி பிரம்மனை பார்த்து ஒரு தலை வணங்கினோடனே பிரம்மன் அதுக்கு எந்த ஒரு மறுப்புமே தெரிவிப்பாங்க. பார்வதி தேவியை பார்த்து ஒரு நக்கலா ஒரு சிரிப்பு மட்டும் சிரிச்சுறாரு. இது பார்வதிக்கு ரொம்ப ரொம்ப வருத்தத்தையும் வேதனையுமே கொடுத்துரும். உடனே மறுநாள் பார்வதி சிவன்கிட்ட நேத்து இந்த மாதிரி நீங்க நினைச்சு நான் பிரம்மனை வணங்கிட்டேன், பிரம்மன் அதுக்கு என்னைய பார்த்து நக்கலா ஒரு சிரிப்பு மட்டும் சிரிச்சுட்டு போயிட்டாரு, வேற எந்த ஒரு இதுவுமே சொல்லல, எனக்கு அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிவன்கிட்ட பார்வதி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே சிவனுமே சொல்லுவாரு, இல்ல பிரம்மனுக்கு இப்ப கொஞ்சம் திமிரு அதிகமாயிட்டு, காரணம் அந்த உலகத்துல எல்லா உயிர்களையும் படைக்கிறது அவன் தான் அப்படிங்கிறனால அவனுக்கு பெரிய பெரிய ஆணவம் ஏற்பட்டுட்டு அதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டுதேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மனை பார்க்க சிவன் போவாரு. ஆனா அப்போ பிரம்மன் சிவனை மதிக்க மாட்டாரு. உடனே கோபத்தோட உச்சிக்கு போன சிவபெருமான் பிரம்மனோட தலையை வெட்டி எரிஞ்சிருவாரு. ஆனா வெட்டின அடுத்த நிமிஷமே பிரம்மனுக்கு புதுசா ஒரு தலை வளர்ந்து வந்துட்டு இதை பார்த்த சிவபெருமான் மீண்டும் வெட்டி அந்த தலையை தூர எறிதாரு. அப்பமும் திரும்பியும் உடனே பிரம்மனுக்கு திரும்ப அந்த தலை வந்துட்டு இதையெல்லாம் பார்த்த சிவன் உடனே பிரம்மனோட தலையை வெட்டி கீழே போடாம அதை தன்னோட கையில வச்சுக்கிட்டாரு. அப்படி வைக்கும்போது திரும்ப அந்த தலை முளைக்கவே இல்லை. ஆனா சிவனுக்கு அப்ப தெரியாது, இந்த தலையை நம்ம கையில பிடிச்சனால நம்ம பித்து பிடிச்சு ரோடா சுடுகாடா திரிய போறோம் அப்படிங்கிறது சிவனுக்கு அப்ப தெரியாது. ஏன்னா பிரம்மனோட தலை சிவனோட கையில உட்கார்ந்ததுனால அது பிரம்மகத்தி தோஷமாயிட்டு, அந்த பிரம்மகத்தி தோஷத்தால சிவன் கையில இருந்த பிரம்மனோட தலை சிவன் கையை விட்டு தூரவே போகல. சிவனும் கொஞ்ச நேரத்துல பித்து பிடிச்ச நிலைமைக்கு போய் ஊரா தெருவா அந்த மாதிரி பிரம்மனோட தலைவட்ட கையில வச்சுக்கிட்டே சிவன் சுத்தி வர ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொரு சுடுகாடுலயும் பித்தன் மாதிரி கிறுக்கன் மாதிரி அப்படி சிவபெருமான் சுத்தி சுத்தி அலைய ஆரம்பிச்சிட்டாரு. இதையெல்லாம் பார்த்து வேதனையான பார்வதி உடனே தன்னோட அண்ணனான மகாவிஷ்ணுகிட்ட போய் முறையிடுதாங்க. உடனே விஷ்ணு அதுக்கு நீ அவருக்கு சில பூஜைகள் கொடுத்தா அந்த பிரம்மகத்தி தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லிடுவாரு. உடனே அது என்னென்ன பூஜைகள்னு கேட்கும்போது அவருக்கு பழி கொடுத்தனா அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கி அந்த பிரம்மனோட தலை சிவன் கையை விட்டு தூர போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. உடனே பார்வதி பித்து பிடிச்சி சுடுகாட்டுல அலைஞ்சிட்டு இருக்க சிவபெருமானை போய் பார்க்க போறாங்க. பார்வதியா போகாம பிரம்மசக்தி அம்மனா போய் அங்க அவருக்கு சில பழிக அந்த அவர் கையில வச்சிருக்க பிரம்மனோட தலையோட்டுக்கு சில இரத்த பலிகள் கொடுத்து பார்க்காங்க. ஆனா எவ்வளவுதான் இரத்த பலிகள் கொடுத்தாலும் அந்த சிவனோட கையில இருக்க பிரம்மன் தலை அந்த ரத்தத்தை எல்லாம் குடிச்சுக்கிட்டே இருக்க தவிர அந்த பிரம்மகத்தி தோஷமே நிவர்த்தி ஆக மாட்டேங்குது. அது எப்படின்னா கோழியோட ரத்தத்தை கொடுத்து பார்க்காங்க, அப்பமா அந்த தலையோடு அதை குடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அடுத்ததா ஆட்டோட ரத்தத்தை கொடுக்காங்க, அப்பமா அந்த தலையோடு எவ்வளவு ரத்தங்கள் கொடுத்தாலும் அது குடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அதுக்கப்புறமா பன்றியோட ரத்தத்தை கொடுக்காங்க, அப்பமா அந்த சிவன் கையில இருக்க பிரம்மனோட தலையோடு அந்த ரத்தங்களை எல்லாம் குடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இதை பார்த்த பார்வதி என்ன செய்வது புரியாம நிற்கும் போது அடுத்து அவங்களுக்கு ஒரு அந்த யோசனை மூலமா தேவக்கனியான பிறப்பிக்காங்க. அந்த தேவக்கனியான வரவழைச்சு அந்த தேவக்கனியான்ட்ட இந்த மாதிரி நான் பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கதை கண்டி சிவபெருமான் தலையை கையில இருக்க பிரம்மனோட தலையோட்டுக்கு ஆடுகள் ரத்தம், கோழிகள் ரத்தம், பன்றிகள் ரத்தம் இது எல்லாமே கொடுத்துட்டேன், கொடுத்துமே அது நீங்கல, அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. உடனே தேவக்கனியன் என்ன பண்ணுவார்னா பச்சரிசி சாதம் எடுத்து அது கூட இந்த ஆடு ரத்தம், கோழி ரத்தம், பன்றி ரத்தங்கள் எல்லாத்தையுமே கலந்து அவரோட மணிக்கட்டுல வெட்டி அதுல இருந்து ரத்தங்களும் அடுத்து அவரோட நாக்குல இருந்து எடுத்து நாக்கை வெட்டி அதுல இருந்து ரத்தங்களையும் எடுத்து ஒரு பச்சரிசி சாதத்து கூட பிணைஞ்சு அந்த சாதத்தை சிவன் கையில இருக்க பிரம்மன் தலையோட்டுக்கு ஊட்டி விடாமலோ அவங்க நேர கையில நீட்டாமலோ அந்த சாதத்தை மேல தூக்கி எரியும் போது அந்த பிரம்மனோட தலையோடு அந்த சாதத்துக்கு ஆசைப்பட்டு சிவன் கையில இருந்து விலகி அந்த சாதத்தை சாப்பிட்டு தரையில போய் உளுந்த பிரம்மனோட தலையோட பிரம்மசக்தி அம்மன் தன் காலால மிதிச்சு நொறுக்கி அழிச்சிருவாங்க. அதன் மூலமா சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்கும். உடனே சிவபெருமான்
தன் பித்து நிலையில இருந்து தன்னோட சிவபெருமான் நிலைக்கு வந்து இந்த தேவக்கணியானுக்கு பல வரங்களை கொடுத்து அவருக்கு உடனே தேவக்கணியானை பார்த்து, நீ எனக்கு உன் ரத்தத்தை கொடுத்து என்னோட தோஷத்தை நீங்கினால நீ என்னோட வடிவமான சுடலையோடு போ அப்படிங்கிற மாதிரி ஒரு வரம் கொடுத்து உடனே சுடலை மாடனை சிவபெருமான் பிறப்பித்து இந்த கணியான் உனக்கு மிகுந்த உதவியா இருப்பான் அப்படின்னு சொல்லி சுடலை மாடன் கூட தேவக்கணியானை அனுப்பி வச்சாங்க. இந்த மாதிரி பிரம்மனோட பிரம்மகத்தி தோஷத்தை நீக்குவதற்காண்டி இந்த மாதிரிதான் பிரம்மகத்தி தோஷத்தை நீக்குவதற்காண்டி பிரம்மசக்தி அம்மனும் சுடலை மாடனும் பிறந்தாங்க அப்படிங்கிறது ஒரு வாய்வழி கதை தான். அடுத்தால இந்த பிரம்மன் தலையோட்டில இருந்து இது போக கருப்பசாமி, அடுத்தால அங்காள பரமேஸ்வரர், அந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்கள் பிறந்ததுக்கான ஒவ்வொரு கதைகள் நம்ம இதுவரைக்கும் மொத்தம் பிரம்மசக்தி அம்மனோட 7 பிறவிகள், சுடலை மாடனோட 6 பிறவிகள்ல மொத்தம் 3 பிறவிகள் பார்த்திருக்கோம். அதாவது கைலாய பிறவி, சுடுகாட்டில் எப்படி பிறந்த பிறவி, அடுத்து பிரம்மன் தலையோட்டில் பிறந்த பிறவி, இந்த மாதிரி 3 பிறவிகள் படுத்துதோம். அடுத்த பிறவியா சிவன் தொடையில் இருந்து பிரம்மசக்தி அம்மன் சுடலை மாடன் எப்படி பிறந்தாங்க அப்படிங்கிற கதையை அடுத்த பதிவுல பார்ப்போம்.